அண்ணா டாஸ்மார்க் கிடைக்குங்களா? வாங்கண்ணா, நான் கும்பகோணம் பேசுகிறேங்கண்ணா. அண்ணா எனக்கு இந்த 2 வாரத்துக்குள்ள பார்த்து எப்படியா ஒரு 2 மாதத்துக்குள்ளே வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 4 லோடு சரக்கு அனுப்பிச்சி விட முடியுங்களா வீட்டுக்கா? அது இல்லைண்ணா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இறக்கணுங்கண்ணா. ஏன்னா என்னன்னா யானை சீட்டு நடத்துற மாதிரி 5000 கொடுக்குறாங்க, நான் ஒருத்தன் 10,000 இருக்கிறேன், ஒருத்தர் 2000 இருக்கிறேன், 1000 இருக்கிறேன், இப்படி ஆனாலும் கூடு கூட்டு ஏலம் போடுற மாதிரி போட்டு இருக்கிறாங்க. ஏழை சீட்டு மாதிரி சேர்த்து இப்போ இலவசமாக கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் எதையே கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு கடைசி என்னையாட்ட குடி பக்கம் மாதிரி இருந்தாங்கண்ணா, தலையில் சமைத்துறாங்கண்ணா. அதாங்கண்ணா கடனோட வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான சரக்கு கொண்டு வந்து நம்ம குடோன் அடிக்கலாட்டுங்க. ஆனால் டபுளிங் போடலான்னு குடோன் கட்டணுங்கண்ணா. அது டபுளிங் போடாதுங்கண்ணா, டபுளிங் சேர்த்து விற்றுட்டு போயிருங்கண்ணா. அந்த சரக்கு விலையை சேர்த்து நம்ம முடிஞ்சு போயிடுவோம். அதுக்கு இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாச்சுட்டாங்கண்ணா. ஒரு 4 லோடு இறக்கிறேங்கண்ணா. அப்படியெல்லாம் இறக்க மாட்டேங்கண்ணா. ஏங்கண்ணா? ஆனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு 10 பேருக்கு பில்லு 10 பேருக்கு பில்லு போட்டுக்கலாங்கண்ணா. போடுங்கண்ணா. உங்களுக்கு என்னங்க வேலை ஒரு 5 ரூபா சேர்த்து கேட்பீங்கண்ணா. ஆனால் அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா 200 திறக்க 500 ரூபா ஆயிருக்குண்ணா. அடுத்த 5 வருஷத்தில் கணக்கு போட்டு பார்த்துட்டாங்கன்னா நான் விளக்கமாக எடுத்து என் வீட்டுக்காரிட்டு சொல்லுங்க. சரி தங்கி இருக்குண்ணா கொஞ்சோண்டு. என்னண்ணா சாமி, என்னன்னா சரக்கு வாங்கி வைக்கிறீங்க? இப்போ வர வர சரக்கே வாங்கி வைக்கிறீங்க. வாங்கண்ணா, குடிக்கவே முடியலண்ணா. ஆமாண்ணா. நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டேண்ணா. பண்ணிக்கலாங்கண்ணா. ஆங்கண்ணா, இவங்க என்னமோ போகிற வேகத்தை பார்த்தா எதை விற்று எல்லாம் தாலி முதலாளி விற்று கட்ட விட மாட்டேங்குது கடனுங்க. நம்ம தமிழ்நாடு போகிறது அப்படி போயிட்டு இருக்குது. எத்தனை 10 லட்சம் கோடி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கண்ணா? இது எங்கே போய் நிற்க நினைக்கிறீங்க? எல்லாருமே டோட்டலா வித்துருவாங்க. அந்த காலத்துலயாவது வெள்ளைக்கார வந்து போர் தொடுத்து தான் பிடிச்சா, நம்ம ஆளுங்களா கொண்டு போய் குடிச்சு போட்டு வந்துருவாங்க இப்போ வெளிநாட்டுக்காரருக்கு. ஆனா நான் சொன்னது மட்டும் மறந்துடாதீங்களா? ஆமாண்ணா, எழுதி வச்சுக்கங்கண்ணா. சரிங்கண்ணா.